வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உண்மையை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு துணிவு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள வேண்டும். இந்த ஒரு தவறை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நான் செய்தேன் என்ற ஒரு உண்மையான மனப்பான்மை மட்டும் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே பிறக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில உண்மைகள் நாம விரும்பியபடி இருக்காது. நம்ம நினைத்து ஒரு காரியத்தை பண்ணினால் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல ஒரு செயலை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுக்க வேண்டும் என்று நம்ம எடுத்த முடிவுகள் கூட தவறாக மாறியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு விஷயம் எவ்வளவு தவறாகவே போனாலும் அந்த ஒரு தவறை நீங்கள் உங்களுடைய மீது நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் விலகக்கூடாது. இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வைத்து பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் சில மனிதர்கள் பற்றிய உண்மைகளும் சில உறவுகளின் உண்மை நிலைகள் அல்லது சில சூழ்நிலைகளின் பின்னணி உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இது இப்படியா நடந்தது என்ற அதிர்ச்சி உங்களுடைய மனதை இன்னும் பாதித்து கொண்டே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி அன்பர்களை, நீங்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதனுடைய காரணத்தை தேடும் மனநிலை உங்களிடம் இருக்கும். ஜோதிட நம்பிக்கையின்படி கேது கிரகம் மறைந்த உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாணத்தை தரும் என்று இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள கூறப்படுது. இனி நீங்கள் உண்மையை மறைக்காமல் அவற்றை எதிர்கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் பிறந்துவிட்டது. முடிந்த அளவுக்கு எப்படிப்பட்ட உண்மைகள், ஏன் அது உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றக்கூடிய உண்மைகளாகவே இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்த்து போராடி பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தேவையில்லாத ஒரு தவறுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தால் அது உங்களுக்கு பிடித்த நபர்கள், தெரிந்த நபர்கள், எவ்வளவோ பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தாலும் அவர்களையும் எதிர்த்து நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். அப்படி கேள்விகள் கேட்காமல் இத்தனை நாட்கள் கடந்து விட்டதால் மட்டுமே இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பழைய கடன்கள் மீண்டும் தலை தூக்கலாம். திட்டமிட்ட செலவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவசியம். அப்பாடா, கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சுட்டு வருது, இனி நிம்மதியா இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இத்தனை நாட்களாக மறைந்திருந்த அல்லது இழுப்பறியிலே இருந்து கொண்டிருந்த ஒரு பழைய கடன் சுமை திடீரென பூதாகரமா உங்கள் முன்னாடி வந்து தலை தூக்க போகுது. அதற்கான ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகளில் இருந்து முடிந்த அளவுக்கு விடுபட்டு வெளியில் வர பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி போடும். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவராமல் விட்டுவிட்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையை கேலிக்கும் கிண்டலுக்கும் நிச்சயமாக ஆளாக்கி விட்டுவிடும். இப்போ இந்த பணத்துக்கு என்ன பண்றது, உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இந்த சூழ்நிலையை சமாளிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜோதிடம் உங்களுக்கு எச்சரிக்கையானது இந்த ஒரு நேரத்தில் செய்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுக்கோப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய 100 ரூபாய் கடன் இருந்தாலும் 1,00,000 ரூபாய் கடன் இருந்தாலும் அதை எப்படியாவது அடைத்து விடுங்கள். அல்லது பிற்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்து முறையான திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு கடனை அடைத்து விடுங்கள். அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்து சேமிப்பை அதிகப்படுத்தினீர்கள் அப்படின்னா இந்த பழைய கடன் அரக்கனிடமிருந்து நீங்கள் சுலபமாக தப்பிச்சுக்கிடலாம் என்கிற ஒரு உண்மையை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து பாருங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது இப்பொழுது பிறக்கப் போகிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வாழ்க்கையே இனிமேல் தொடங்கி வந்தீர்கள் என்றால் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை போகாது. நிம்மதியான ஒரு குடும்பத்தை உங்களால நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு
நீண்ட நாள் பிரச்சனைகள் இழுபறியாகவே இருந்து வந்த சில விஷயங்கள் இப்பொழுது எல்லாமே முடிந்து நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் மாறப்போகிறது. வியாபார நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள பொருந்தும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இழுப்பறியான சில வரவுகள் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் அனுசரித்து சென்று பாருங்கள். அனுசரித்து சென்று பாருங்கள். சுயமான முடிவுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்தை எப்படி நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை யோசித்து நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதை மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியூர் அல்லது புதிய இடம் தொடர்பான நல்ல செய்தி உங்களுடைய காதுகளுக்கு இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாகவே நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளியூருக்கு நல்ல வேலைக்கு மாற வேண்டும், இல்லை என்றால் புதிய வீட்டிற்கு குடிபோக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு விஷயம், நினைத்த கனவு ஒன்று நினைவாக நடக்கும். அது நீங்கள் இத்தனை நாட்கள் மனதிற்குள் போட்டுக் கொண்டிருந்த ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கும். ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. அது மிகப்பெரிய ஒரு சுப செய்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது உங்களுக்கு திருமணம் நடப்பது, நீங்கள் நினைத்த வேலைகளை தொடங்குவது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொண்டிருந்த ஒரு குழப்பங்களுக்கு இப்பொழுது விடை கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விசா பிரச்சனைகள்ல இருந்த தடைகள் இப்பொழுது நீங்க தொடங்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையலாம். நீங்கள் செல்லவிருக்கும் ஒரு புதிய இடம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பூமியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறக்கப் போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில இந்த ஒரு இடமாற்றம் அல்லது புதிய சூழல் நம்முடைய முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக வெளியூர் வாய்ப்பு, புதிய வேலையிடம், தொழில் விரிவாக்கம் அல்லது வேறு புதிய தொடக்கம் பற்றி நீங்கள் யோசித்த நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் சரியான நேரம் அமையலாம். அதுவரை நீங்கள் காத்திருக்கணும். அந்த சரியான நேரத்தை அமைந்தவுடன் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் புதிய இடம் தொடர்பான தகவல்களும், எதிர்பாராத அழைப்புகளும் அல்லது பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தே ஆகும். இதுவரை நீங்கள் இருந்த சூழலில் கிடைக்காத வளர்ச்சி புதிய இடத்தில் கிடைக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் கிட்டும். எனவே முடிந்தளவுக்கு அதே இடத்தில் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலையும் வேலைகளையும் செய்யாமல் புதிய இடங்களை நோக்கி நீங்கள் நகர்ந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது. இனிமேலாவது நீங்கள் இதனை பொறுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்லதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.